வணக்கம். எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். இவ்வாலயத்தின் காணொளியை எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் சேனல் மூலமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆலய விசேஷத்தில் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீதேவி ஸ்ரீ பூமிதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில். இவ்வாலயம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் இருந்து கொடைக்கல் என்னும் கிராமத்தில் அமையப்பெற்றுள்ளது. ஷோலிங்கரில் உள்ள பெரியமலை மற்றும் சிறியமலையின் பின்புறம் மிகவும் அற்புதமாக காணப்படுகின்றது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுருவே நமஹ. மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை இன்னுள் புக்கானை புகழ்சேர் பொழிர்கின்ற பொன்மலையை தக்கானே கடிகை தடம் ஒன்றின் விசியிருந்த அக்காரக்கணி அடைந்து போனேன். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம். திருக்கடிகை சோழசமபுரம் ஷோலிங்கர் கொடைக்கல் இந்த கிராமத்தில் அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள். ஷோலிங்கர்லேருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம், சரியாக சொன்னோன்னா மலைக்கு பின்புறமாக இந்த சன்னதி அமைஞ்சிருக்கு. ரொம்ப பழமையான சன்னதி. இந்த சன்னதிக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புண்ணிய தீர்த்தம் ஒன்று இருக்குது. அது நரசிம்மர் சேர்ந்தது தான். பெருமாளை சுற்றினும் ஒரு 108 தீர்த்தங்கள் இருக்குது ஷோலிங்கர் நரசிம்மரை சுற்றி. அதில் இது விமான தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம். பழமையாயின் இந்த கிராமத்தில் ஆதிகேசவ பெருமாள் சன்னதி இருக்குது. இந்த பெருமாள் உற்சவமூர்த்தி, ரொம்ப அழகான ஒரு திருமேனி, பூமியிலேருந்து எடுத்த பெருமாள். அதாவது மொகலாயர்கள் காலத்தில் படையெடுப்பில் அந்த கோயிலை சிதலம் பண்ணிட்டா இந்த கோயில். அப்புறம் ஷோலிங்கருக்கு ஒரு உற்சவர் கோயில் இருக்குது தனியாக. இப்போ பார்க்குற உற்சவர் கோயிலில் இன்னொரு சன்னதி ஒன்று இருக்குது. அந்த சன்னதியும் இதுவும் ஏக காலத்தில் மொகலாயர்கள் காலத்தில் சண்டையில் மொத்தத்தையும் அழிச்சிட்டா. அப்போ இந்த பெருமாளை பந்தோபஸ்து பண்ணுறதுக்காக பூமியில் புதைச்சா. அதே மாதிரி ஷோலிங்கர் நரசிம்மருடைய உற்சவமூர்த்தி பக்தவத்சல பெருமாளையும் பூமியில் புதைச்சா. பக்தவத்சல பெருமாளை சுவாமி தோட்டையாச்சார்ன்ற மகாச்சாரியன் தபஸ் பண்ணி வெளியில் எடுத்து சுப்பிரதிஷ்டை பண்ணுறார். அவருக்கு தான் உற்சவமூர்த்தி கோயில் தனியாக பிரதிஷ்டை. 108 திவ்தேசங்களில் உற்சவருக்கு தனி கோயில் இங்கே தான். அந்த சந்நிதியில் சுவாமி தோட்டையாச்சார்ய மகாச்சாரியனால் இன்ன வரைக்கும் அந்த பரம்பரையை சேர்ந்தவனுடைய வழிநடத்தல் பிரகாரம் இந்த சன்னதி நடந்துட்டுருக்கு. கிரமமாக 3 சன்னதியும் இது பிரகாரம் போயிட்டுருக்கு. இந்த சன்னதி கொடைக்கல்ன்ற கிராமத்து சன்னதி அந்த ஊரில் ஒருத்தர் வீட்டினுடைய கடக்கால நோண்ட வச்சு அந்த பெருமாள் கிடச்சார். அவர் கிடச்சி பிரிட்டிஷ் பீரியடில் அதை வெளியெடுக்கிறா. அப்போது அந்த ஊர் கிராமத்துக்கெல்லாம் போராடி அந்த பெருமாளை அந்த ஊருக்கே வச்சுட்டான். அந்த ஊர்லேயே வச்சுட்டு இருந்தாலும் அவருக்கு இந்த சன்னதிக்கு வர முடியல. ஏன்னா அந்த சன்னதி ரொம்ப சிதலம் அடைஞ்சு அதில் எந்த விக்கிரகமும் இல்லாத, ஆராதனைகள் இல்லாத இருந்தது. இவ்வாலயம் பச்சை பசேல் என்று சுற்றிலும் இயற்கை அன்னையின் எழில் கொஞ்சும் அழகுடன் பழமை மாறாமல் கொடைக்கல் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. உற்சவரின் சிலை 3 அடியில் காணப்படுகின்றது. உற்சவரின் உத்தியானத்தில் சிம்மம் பொறிக்கப்பட்டிருக்கும். சோழ காலத்தில் உள்ள பெருமாள் என்பதற்கு எடுத்துக்காட்டு. அவ்வளவு பழமை வாய்ந்த கோயில் என்று கூறுகின்றனர். பெருமாள் என்பவரின் கனவில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் கட்டுமாறு கேட்டுக்கொண்டதால் ஊர் மக்கள் மற்றும் பக்தர்களின் உதவியோடு 2006இல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு விஜயநகர பேரரசு வெளியே மற்ற மண்டபங்களை கட்டியதாக கூறுகின்றனர். கிருஷ்ணதேவராயரின் சின்னம் சூரியன், சந்திரன், பன்றி, குத்துவால் மற்றும் அவர் 2 மனைவியுடன் கூடிய சிலைகள் இங்கு காணப்படுகின்றது. இவ்வாலயத்திற்கு கோபுரம் கிடையாது, கொடிமரம் கிடையாது. ஆலயத்தில் நுழைந்தவுடன் பலிப்பீடம் காணப்படுகின்றது.
தற்போது தாங்கள் காண்பது பவித்ரோற்சவம் நடைபெற்றதன் காணொளி. உற்சவமூர்த்திக்கு பட்டுநூல் மாலை அணிவித்து ஹோமங்கள் மிக விசேஷமாக நடைபெற்றது. ஸ்ரீ கருடாழ்வார் சன்னதி ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் எதிரே அமைந்துள்ளது. ஆஞ்சநேயர் சிலை கோவிலின் எதிரே தனி கோபுர மண்டபத்தில் காணப்படுகின்றது. அதுக்கப்புறம் இந்த 2002-2003 அந்த பெருமாளை ஒரு பக்தர் டாக்டர் பெருமாள்னு ஒருத்தர் அவருடைய சொப்பனத்தில் போய் அந்த பெருமாளுக்கு ஒரு நூதனமாக உற்சவமூர்த்திக்கு ஏற்ற மாதிரி அதே திருமுக மண்டல அமைப்பில் ரொம்ப அழகான மூலமூர்த்தி பெருமாள் ஆதிகேசவராக பிரதிஷ்டை பண்ணால் உபயநாச்சிமாரோட ரொம்ப ரம்யமான திருமேனியாக இருப்பார். வேறு அந்த சன்னதிகள் பெருசாக எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பிரதான சன்னதி. அந்த சன்னதியில் துவாரபாலகர், கருடன், அனுமார் எல்லாருமே நூதனமாக பிரதிஷ்டை. பட் சன்னதிகள்லாம் பிராய்ச்சினமானது. பிராய்ச்சினம்னா 1000 காலத்துக்கு முன்னாடியானது. திருமேனியிலுடைய ஆபரணங்கள்லாம் சோழர் காலத்தில் எப்படி பிரதிஷ்டை பண்ணுவாளோ அதே மாதிரி பண்ணியிருக்கு. ரொம்ப அழகான திருமேனியாக இருப்பார். அவருக்கு மேற்படி அவர் ட்ரஸ்டியாக இருந்து இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கார். எல்லா கைங்கரியும் நடந்துட்டுருக்கு. பெருமாளுக்கு வருஷத்தில் பவித்ரோத்சவம் ரொம்ப முக்கியமாக சிறப்பாக நடக்கிறது. தெப்ப உற்சவம் நடந்திருக்கு. நல்லபடி அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி வரப்பிரசாதியான பெருமாள். எப்பேற்பட்ட பிரார்த்தனையும் அந்த பெருமாள்கிட்ட வந்தால் அது வரும். ரொம்ப ஏகாந்தமான சூழ்நிலையில் இருக்கார். சுற்றிலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காட்டுக்கிட்ட இருப்பார். ரொம்ப அழகான சூழ்நிலையில் அனுகிரக மூர்த்தியாக இருந்துட்டுருக்கார். நல்ல வைபவங்கள் நித்தியப்படி ஒரு வேளை கிராமமாக ஆராதனை நடந்துட்டுருக்கு. மேற்படி சன்னதிகள் விமர்சையாக தாயார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி கூடிய சீக்கிரத்தில் அந்த சன்னதிகள்லாம் ஏற்படும். எல்லாரும் அந்த பெருமாளை சேவித்து அனுகிரகத்தை அடையணும்னு பிரார்த்திக்கிறேன். அடியேன் ராமானுஜதாசன் சீனிவாசதாசன். மூலவர் சன்னதி நுழையும் போது பழங்காலத்தில் உள்ளது போல் பழமை மாறாது காணப்படுகின்றது. துவாரபாலகர்களின் சிலைகள் இருபுறம் அமைந்துள்ளது. உள்ளே மூலவர் 3 அடியில் ஸ்ரீதேவி ஸ்ரீ பூமிதேவியுடன் அழகே உருவான வடிவில் கண்களுக்கு எழில் வடிவுடன் காட்சி தருகிறார். இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இவ்வாலயத்தின் காணொளியை எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் சேனல் மூலமாக கண்டும் இவ்வாலயத்திற்கு சென்றும் ஸ்ரீதேவி ஸ்ரீ பூமிதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளின் அருளாசியை பெற்று வருவோமாக. நன்றி, வணக்கம்.